Hello guys, welcome back to Prajna's Corner. So இன்னைக்கு வீடியோல வந்து ஃபவுண்டேஷனை விட அதுக்கு ஈக்குவலான சில ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், which is BB creams and CC creams. ஸோ ஈக்குவல் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, சம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப லைட் கவரேஜ் கொடுக்கும், சம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஹை கவரேஜ் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது இந்த லைட் கவரேஜ் கொடுக்கக்கூடிய சில ஃபவுண்டேஷன்ஸு. ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க வந்து கண்டிப்பாக ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது தான் பிபி க்ரீம்ஸ் அண்ட் சிசி க்ரீம்ஸ். ஸோ நான் வந்து ரேண்டமாக ஒரு சிசி க்ரீம் பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து பிபி க்ரீம்ஸ் அண்ட் சிசி க்ரீம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபவுண்டேஷன்ஸ் இன்னும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது, ஒரு டஸ்கி ஸ்கின் அப்ரோப்ரியேட்டான பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் விச் இஸ் லைக் சூப்பர் அஃபோர்டபுள் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு ஐ ஹவ் தாட் த்ரூ. ஸோ அதோட அவுட்புட் தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான, மேக்கப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பிபி க்ரீம் பற்றி அண்ட் சிசி க்ரீம் பற்றி நான் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது ஐ ஹாவ் காட் சம் கமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து சொல்கிறேன். ஸோ பிபி க்ரீம் அப்படின்னா பியூட்டி பாம், so which is like highly focused into the hydration and sun protection லேருந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பிபி க்ரீம். பட் சிசி க்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலர் கரெக்டிங் க்ரீம் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம ஃபேஸில் வந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ், சம் டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சிசி க்ரீம். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிபி க்ரீம், சிசி க்ரீம் ரெண்டுமே வந்து ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்கக்கூடியது அண்ட் ரொம்ப மினிமலான மீடியம் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வித் ஃபவுண்டேஷன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வந்து நான் 3 க்ரீம்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சிசி க்ரீம் அண்ட் 2 பிபி க்ரீம்ஸ். ஸோ விச் இஸ் லைக் அண்டர் 500 கேட்டகரியில் வந்து நான் பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் காமிக்க போகிற லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட் in the recent times. So first product பார்த்துடலாம். Pilgrim Glow BB Cream which is having SPF 50 PA+++, instant spot coverage, matte finish, vitamin C infused. ஸோ பில்கிரிம் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இவங்களோட மேக்கப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து ஸ்கின் கேரை இன்ஃப்யூஸ் பண்ணி தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இருக்கிற மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் காக்கடோ ப்ளம் with the source of vitamin C. ஸோ இதோட ஷேட் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் க்ளோ which is I think the last ஷேடுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு டியூப் டைப்பில் இருக்கிற ஒரு பேக்கேஜிங் தான் இது. ஸோ இது ஆக்சுவலி பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து நம்மளோட ஸ்கின் கலரை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிறதுக்கு உண்டான ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். ஸோ இந்த பிபி க்ரீம்ஸ் அண்ட் சிசி க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மினிமல் மேக்கப் விரும்பிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் தான். இது என்னோடய ஸ்கின்னில் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைட்டாக இருக்குது என்னோடய ஸ்கின் டோனை விட. ஸோ இது நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ஸ் பிபி க்ரீம் ஸ்கின் பர்ஃபெக்ஷன் அண்ட் கலர் கரெக்டிங் இந்த ஷேட் ஆஃப் 04 tan. ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஸ்வாட்ச் வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு கம்பேரிசனுக்காக, ஷேட் கம்பேரிசனுக்காக. இது வந்து இந்த பில்கிரிம் பிபி க்ரீமை விட கொஞ்சம் டார்க்கஸ்ட் ஷேடு இருக்குது. யா, ஸோ இது வந்து மார்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் காமிக்க போகிறது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட் which is from Lakme 925 color correcting cream. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 SPF 30 ஸ்கின் ஸ்டைலிஸ்ட் கலெக்ஷன். ஸோ ஆக்சுவலி 9 to 5 அப்படின்ட்டு ஒரு ரேஞ்ச் வந்ததில்ல, அதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. இதில் நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. So I thought almond will be the right shade for me.
யா ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கூல் டோன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த மார்ஸோடது. இதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி தான். பட் இந்த லாக்மியோடது வந்து கொஞ்சம் வார்ம் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது 3லேயுமே வந்து ஒயிட் கேஸ்ட் லீவ் பண்ணவே இல்லை. நான் அதை வந்து இந்த சைடு காமிக்கிறேன். இந்த கலர் கரெக்டர் நம்மளுக்கு இதுக்கு 3க்குமே வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள் மார்க் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி கவர் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 20% கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த சைடு வந்து மார்ஸோட பிபி க்ரீம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது 3 ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணோன்னே அப்படியே ஸ்கின்ல வந்து சீம்லெஸ்ஸாக மர்ஜ் ஆகிடும். ஸோ நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். இது பாருங்கள், இந்த சைடு வந்து நான் போட்டது எதுவுமே தெரியல. பட் கலர் கரெக்டர் சைடு வந்து லைட்டாக ஒரு பிரைட்னஸை கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ வித் திஸ். ஸோ என்னோடய மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் இந்த சிசி க்ரீமோட. மோஸ்ட்லி நான் பார்த்தது எல்லாமே வந்து இந்த லாக்மே சிசி க்ரீமோடது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸாக தான் இருக்குது. ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. அவ்வளோதான், அந்த ஒரு க்ரீம்லேயே வந்து உங்களுக்கு மொத்த மேக்கப்பும் வந்து முடிஞ்சிரும். ஸோ காலேஜ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் இதோட கவரேஜ். இதை வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். பவுடரும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாண்ட்ஸ் நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து என் பிபி க்ளோ, நேச்சுரல் பிபி க்ளோ இந்த பவுடர் வந்து. ஸோ இந்த பாண்ட்ஸ் பவுடரில் வந்து ஆக்சுவலி 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரோஸ் பவுடர்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து இந்த மைல்டான இந்த மாதிரி ஒரு பவுடர். ஸோ யா இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும். நான் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னோடய மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் காஜல், தென் என்னோட ஐப்ரோ பென்சில். ஸோ நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட்லி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது காலேஜ் போகிறவங்களுக்கு. யா ஸோ இதில் வந்து இந்த ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஃபவுண்டேஷன் பிடிக்கலை, யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூ கேன் ட்ரை திஸ் பிபி அண்ட் சிசி க்ரீம். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக முடிஞ்சிருச்சு. ஒரு 5 minutes ஆகும் இதுக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து காலேஜ் கிளம்பும்போது நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் டு க்ரியேட் திஸ் வண்டர்ஃபுல் லுக் வித்தின் அ மினிட். ஸோ யா நீங்கள் வந்து லேட்டர் ஆன் டச்சப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கேரி திஸ் பவுடர் அலோன். இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது டச்சப் பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ண, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.